ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: சட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் திரு KP சர்மா ஒலியை அந்நாட்டு காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மங்கோலியாவின் உலான்பாட்டரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், அசாம், கேரளம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக அமைக்கப்பட்ட பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் மட்டும்தான் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்கள் எவ்வித சிரமத்தையும் எதிர்கொள்ளக்கூடாது என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்று மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். பெட்ரோலிய பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு விநியோகமும் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உலக வர்த்தக அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் புதுமை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். கேமரூனில் நடைபெற்று வரும் இந்த அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். அமெரிக்காவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். G7 வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் போதைப் பொருள் மற்றும் தீவிரவாத செயல்கள் தடுப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1,00,000க்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது இந்த துறையின் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் திரு ரவ்னீத் சிங் பிட்டு தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். நயாகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் 60 பேருடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பாறை மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 16 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான். அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான். நிறுவும் ஆட்சி என்னும்
கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை, இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் பிறந்த வாக்கு உரிமை. ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வா, வாழும் வாழ்வை வெல்ல, தீர்ப்பு சொல்ல, கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க புதுச்சேரி மக்கள் தயாராகிவிட்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகளாவிய தொழில்நுட்ப முனையமாக தெலங்கானா உருவெடுத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் நில முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த இவர்கள் பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடையவர்கள் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் திரு KP சர்மா ஒலி இன்று கைது செய்யப்பட்டார். பக்தாபர் மாவட்டத்திற்குட்பட்ட குண்டு பகுதியில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் நேரிட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் டிஜிட்டல் ஊடகத்தை பயன்படுத்த தடை செய்வதற்கான நெறிமுறை செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் டிஜிட்டல் ஊடகங்களை குழந்தைகள் பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடாக இந்தோனேஷியா உருவெடுத்துள்ளது. டிஜிட்டல் ஊடக பயன்பாடு காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மங்கோலியாவின் உலான்பாட்டரில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 25 நாடுகளைச் சேர்ந்த 230க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் மீனாட்சி ஹூடா, நிக்கத் ஜரீன் உள்பட 10 பேரும், ஆடவர் பிரிவில் விஸ்வநாத் சுரேஷ், ஜாதுமணி சிங் உள்பட 11 பேரும் பங்கேற்கின்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-12, 20-22, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லியாங் டிங் யூவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மாலத்தீவில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:15க்கு தொடங்குகிறது. டியூனிஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியாச்சிடாலே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 6-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் மார்டின் ஃப்ரிஸ், பிலிப்பா பெர்காண்ட் இணையை வென்றது. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், மனிஷா ராமதாஸ், துளசிமதி முருகேசன் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஹாக்கி இந்தியாவின் கடந்த ஆண்டிற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது ஆடவர் பிரிவில் ஹர்திக் சிங்கிற்கும் மகளிர் பிரிவில் நவ்னீத் கவுருக்கும் வழங்கப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர்.
நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் திரு KP சர்மா ஒலியை அந்நாட்டு காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மங்கோலியாவின் உலான் பாட்டரில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.